சென்னை தங்கசாலையில் திமுக தலைவர் கருணாநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்ற மாபெரும் மக்கள் தரலாம். இங்கே கொளத்தூரில் பொருளாளர் கழக பொருளாளர் தளபதி மு.க.ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இன்று அவர் மேடைக்கு வரவில்லை. அவர் ஊரெல்லாம் சென்று உதயசூரியனுக்கும் கைச்சின்னத்துக்கும் வாக்கு கேட்க அந்த பணியிலே ஈடுபட்டது காரணத்தால் ஸ்டாலின் இங்கே இல்லை. ஸ்டாலின் இல்லாவிட்டாலும் அவருக்கு முதலாக நான் இங்கே இருக்கிறேன். ஏனென்றால் இந்த தேர்தலிலே பாதி உழைப்பு, பாதி பணி, பாதி வேலைகளை தன்மேல் எடுத்து போட்டுக்கொண்டு அறுதிலவும் உழைத்து கொண்டிருப்பவர், அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருப்பவர் பொருளாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். என்னுடைய மகன் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அவர் மகனாக இல்லாவிட்டாலும் கூட கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டன் என்ற முறையிலே அவர் ஆற்றுகின்ற படி சில நேரங்களிலே என்னையே பொறாமை கொள்ள சொன்னது. என் மகன் மீது எனக்கே பொறாமை வருகிறது என்றால், நான் சிறு வயதிலே எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை என்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றினோ அதற்கும் 100 மடங்கு மேலாக என்னுடைய அருமை மகன் தம்பி ஸ்டாலின் அந்த பணியை ஆற்றியிருக்கின்றார். ஏதோ சென்றோ வந்தோ என்ற இன்றைக்கு காலையிலே கூட சன் டிவியில் அவர் கொடுத்த பேட்டியை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த பேட்டியில் அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பார்வையிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி பார்த்து எனக்கு மகன் பிறந்தது நான் செய்த நவப்பயலாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஸ்டாலின் இந்த தொகுதியிலே கொளத்தூர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். துறைமுகம் தொகுதியில் தம்பி சேகர் பாபு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். சேகர் பாபு எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அவர் நடத்துகிற எந்த விழாவும் சேகர் பாபு நடத்துகிறானால் அது சிங்காரமாக இருக்கும், சிவகையாக இருக்கும். அதற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு தன்னையே ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய என்னுடைய அருமை தம்பி இளைய ஒருவர் சேகர் பாபு. ராயபுரத்திலே பாலம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில்
கை சின்னத்தில் போட்டியிடுகின்ற மாதவ் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் கை சின்னத்தில் அளித்து அவர் வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வில்லிவாக்கம் தொகுதியில் உதயசூரிய சின்னத்தில் தம்பி ரங்கராஜன் அவர்கள் போட்டியிடுகின்றார். அவருக்கு உதயசூரியன் சின்னம். அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும், உதயசூரியனை பெறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எழும்பூரில் உதயசூரியன் சின்னத்தில் ரவிச்சந்திரன் போட்டியிடுகின்றார். அவரையும் நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வில்லிவாக்கத்தில் எழும்பூர் கிணற்றில் வில்லிவாக்கத்தில் திருவிகாவில் சிவகுமார் என்ற தாயக கேள்வி உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவரையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உள்ளவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருவத்தியூரில் உதயசூரிய சின்னத்தில் தம்பி KPP சாமி அவர்கள் போட்டியிடுகின்றார். அவருக்கும் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து RK நாள். அங்கே யார் யாருக்கு போட்டி என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிம்பலா முத்துச்சோழன் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். உதயசூரியன் வெற்றி பெற சிம்பலா முத்துச்சோழன் வெற்றி பெற உங்களுடைய அன்பான வாக்குகளை அள்ளி அள்ளி வழங்குங்கள். துள்ளித் திரிகின்ற மாடுகளை அடக்க நீங்கள் அள்ளி வழங்குகின்ற வாக்குகள் தான் உதயசூரியனை வெற்றி பெறச் செய்யும். ஆகவே சிம்லா முத்துச்சோழனுக்கு உங்களுடைய எல்லா வாக்குகளை வழங்க வேண்டும். வழங்குவீர்களா? மீண்டும் கேட்கிறேன், சிம்மலா முத்துச்சோழனை வெற்றி பெற வைப்பீர்களா? பெரம்பலூரில் பெருந்தலைவர் மகள்களை என்ஆர் தலவானம் அவருக்கு சின்னம் உதயசூரியன் தான். அவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாதவரத்தில் சுதர்சனம் அவர்கள், அவருக்கும் உதயசூரியன் தான். அவரையும் மாதவரத்திலே வெற்றியீட்ட செய்ய வேண்டும் என்று உடையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்து அம்பத்தூரில் அசல் மௌலானா அவருக்கு கை சின்னம்.
கை சின்னத்திலே வாக்களித்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அருமை நண்பர் ஹசன் மௌலானாவை வெற்றி பெறச் செய்ய என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் இன்றைக்கு மாலை பத்திரிகையிலே ஒரு செய்தி இருந்தது. வெங்கைய நாயுடு என்பவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார். இங்கே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களே ஒருவராக அருமை நண்பர், என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் பேசும்பொழுது திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட கட்சிகளை பற்றியும் திராவிட இயக்கத்தால் தமிழகத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் விரிவாக பேசினார். நான் அந்த பேச்சை கேட்டுவிட்டு மாலை பத்திரிகையை பார்க்கும் பொழுது வெங்கைய நாயுடு என்ற ஒருவர் நாடாளுமன்றத்திலே இந்திய அரசிலே அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் வாயிலிருந்து பேசியிருக்கிறார். திராவிட கட்சி ஜாதி மதங்களை பற்றி குறை கூறி திராவிடத்தை மக்களிடத்தை புகுத்தி தமிழ்நாட்டையே குட்டிச்சுவராக ஆகிவிட்டது என்று அவர் அசைவாயை பொழிந்திருக்கிறார். நான் அவரை நல்லவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். பேச்சிலே வல்லவராக ஆகி இன்றைக்கு அவர் உதிர்த்த மனிதர்கள்தான் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டது. ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டது என்று வெங்கைய நாயுடு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். குட்டிச்சுவராக ஆகிவிட்டது தமிழ்நாடு என்றால் அந்த குட்டிச்சுவர் நிலையிலே வந்து படுத்திருக்கின்ற வெங்கைய நாயுடு போன்றவர்கள் இப்படி இழுத்து வாய்ப்பதற்காக திராவிட இயக்கம் திமுக தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்காமல் இருந்திருந்தால் கடந்த காலத்திலே நிறைவேற்றிருக்கின்ற சாதனையில் எதுவும் நடந்திருக்காது. இந்தியாவிலேயே முதல் காவல்துறை ஆணையம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இலவச காங்கிரஸ் வேலைகள் அமைத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். கைரிக்ஷாக்களை இழுத்து இலவச சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இலவச கண் சிகிச்சை செய்வதற்கு முகாம்களை அமைத்து கொடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு கண்ணீர் வந்த மக்களுக்கு கண் தானம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இலவச கண் சிகிச்சை மையம் அமைத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். குடிநீர் வடிகால் வாரியம் அமைந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான்.
குடிசை மாற்று வாரியம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்து தான். வெங்கைய குறை கூறுகிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் குடிநீர் வழியால் வாரியை அமைத்துக் கொண்டது. அந்த குடிநீரை குடித்துக் கொண்டுதான் தாகத்தை தீர்த்து கொண்டு வெங்கைய நாயுடு இப்படி பேசுகிறார். குடிசை மாற்று வாரியம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தான். போக்குவரத்தை தேசியமயமாக்கியது. தேசியமய கொள்கையை பற்றியே இந்தியாவிலே எந்த சர்க்காரும் சிந்திக்காத நேரத்தில் போக்குவரத்து கழகங்களை அரசாங்கத்துக்கு சொந்தமாக வேண்டும் என்று அரசுடையாக ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தான். பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தாழ்த்தப்பட்டவருக்கு 18% அளித்தது, இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மே 1ஆம் தேதி சம்பளத்தோடு கூடிய பொது விடுமுறை அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளைக்கு விடுமுறை அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த விடுமுறையை ஜெயலலிதா அரசு ரத்து செய்திருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது மறுபடியும் அவர்களுக்கு மே மாதம் தேர்தல் விழாவுக்கு பொது விடுமுறையை அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். நபிகள் நாயகத்தை பிறந்த நாளுக்கு விடுமுறை அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த விடுமுறையை தேவையில்லை என்று ரத்து செய்தது அதிமுக அரசு. அதற்கு பிறகு இருப்பா நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளைக்கு விடுமுறை அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு அதிகாரிகளுக்கு குடும்ப நலத்திட்டம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மீனவர்களுக்கு வீடு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு அலுவலர்களுக்கு ரகசிய குறிப்பேற்று முறை என்று ஒரு முறையினால் அவதைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அவதியை நீக்க அரசு அதிகாரிகளுக்கு ரகசிய குறிப்பேற்று முறை இருந்ததை ரத்து செய்து அதை அறவே வழுத்து கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். சிட்கோ, சிப்காட் ஆகிய அமைப்புகளை தொழில் வளர்ச்சிக்காக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். கொங்கு வேளாளர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 66 வகையினரை பகுதியில் உட்பட எல்லோரையும் சீர்மரபினர் என்ற புதிய பெயரோடு வாழ வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு
20% தனி இட ஒதுக்கீடு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% என்று அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். விதவை பெண்களுக்கு மறு திருமண நிதி உதவி அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். நுகர்பொருள் அணுவக்காக கண்டது திராவிட முன்னேற்ற கழகம். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி திட்டம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு சுய உதவி குழு அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு 33% என்று ஒதுக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். சமத்துவ முறைகள் கண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அம்பேத்கர் தன் உழவர் சந்தை திட்டம் தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். 133 அடி உயரத்துக்கு குமரி முறையில் வள்ளுவருக்கு சிலை எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா மதுரையிலே பேசும்போது நினைக்கிறார் 3 வருஷத்துக்கு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் திருவள்ளூர் தலையெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் அதை விட பெருசாக 100 கோடி ரூபாய் செலவில் தமிழ்த்தாய் சிலை வைப்பேன் என்று மதுரையிலே பேசி பத்திரிகை வந்தது. எல்லாரும் பாராட்டினாங்க. நான் 4 நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ கேட்டேன், ஏழில் தமிழ்த்தாய் சிலை 100 கோடி ரூபாய் வச்சாங்கள, அது எங்கே இருக்குன்னு கேட்டேன். எல்லாரும் தேடி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தாங்க. நானும் 4 பக்கமும் திரும்பி பார்த்தேன். வச்சாதானே இருக்கு, வைக்கவே இல்லை. சொன்னதோட சரி, நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெறி. வெறுமூன் காப்பகம் திட்டம் 133 அடி உயரத்திற்கு திருவள்ளுவர் சிலை குமரி முறையில் தகவல் தொழில் வளர்ச்சிக்கு டெய்லர் பார்க் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வேண்டி வாரியங்கள் சத்துணவு கூடங்களில் குழந்தைகளுக்கு முட்டை அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கண்டது. நமக்கு நாமே திட்டம் 9 மாவட்டங்களில் கலெக்டர் அலுவலகம் புதிதாகவே கட்டி கொடுத்தோம். 8 மாவட்டங்களில் புதிய மாவட்டங்கள் என்று அலுவலகம், சாலை பணியாளர்கள் நியமனம், 10,000 பேர் சாலை பணியாளர்களை, ஏழை எளியவர்களை, வேலை கிடைக்காமல் வேதனைப்பட்டவர்களை 10,000 பேரை சாலை பணியாளர்களாக, மக்கள் நலப்பணியாளர்களாக நியமித்தோம். என்னாச்சு? அவர்களை எல்லாம் ஒரே உத்தரவில் ஜெயலலிதா ஆட்சியில் விலக்கி வீட்டுக்கு போய் சொன்னார்கள். இன்றைக்கும் அவர்கள் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆட்டி குதங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உள்ள
அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசையிலே அந்த ஆசையை நிறைவேறாத காரணத்தால் பல பேர் தூக்குவாட்டி கொண்டு சென்றிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இறக்கம் காட்டாத அரசால் இங்கே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம், 9 மேம்பாலங்கள் சென்னையிலே 9 மேம்பாலங்கள் கட்டிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், புதிய மருத்துவக் கல்லூரிகளில் விவசாய கடன் 7,000 கோடி ரூபாயை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்திருந்தார் கருணாநிதி. பொது நுழைவுத் ரத்து செய்யப்பட்டது. மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமலாக்கப்பட்டது. தொழில் வளர்ச்சிக்காக திட்டங்கள் சாதாரணமாக அல்ல. தொழில் வளர்ச்சி அதிமுக நடத்தி எந்த தொழிலையும் வளரலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எவ்வளவு தொழில்கள் வளர்ந்தது என்பதை இன்றைக்கும் அந்த சாதனையிலே எழுந்திருக்கின்ற தொழில் குழந்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். மாவட்ட தலைநகர்களில் புதிய டைலர் பார்க், அருந்ததிய நிலத்துக்கு 3% இடஒதுக்கீடு, அண்ணா 100 நினைவு உலகம், அதை பற்றி தான் இங்கே பேசினார்கள். அந்த நூலகத்திற்கு இந்தியாவிலே வேறு எந்த நூலகமும் கிடையாது. அவ்வளவு ஏராளமான நூல்கள், அவ்வளவு அறிவார்ந்த நூல்கள், அவ்வளவு ஆராய்ச்சி நூல்கள். இப்படிப்பட்ட நூலகத்தை அண்ணா பெயரால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்படுத்தி அதை மேலும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக பணியாற்றி கொண்டிருந்த போது அதை மாற்றி கல்யாணங்களுக்கு விருந்து சாப்பிட மக்களை அங்கே அனுப்ப அதிமுக அரசு நாடியாக ஒரு முடிவெடுத்து அதை செய்துவிட்ட காரணத்தால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்திலே அண்ணா நூலகத்தை யாரும் எந்த குறுக்கீடும் செய்து கெடுக்கக்கூடாது என்ற உத்தரவை பெற்றோம். ஆனால் அந்த உத்தரவை, நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அரசாக ஜெயலலிதா அரசு இன்றைக்கும் அந்த நூல் நிலையம் கேட்பாளற்ற கிடக்கிறது. யாருடைய பெயர், அவருடைய கட்சிக்கு எந்த பெயர் வைத்திருக்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அண்ணாவினுடைய பெயரையே கெடுக்கிற அளவுக்கு அந்த நூல் நிலையத்தை செயல்படாமல் செய்திருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தடை கொடுப்பது? புதிய சட்டமன்றம், தலைமைச் செயலகம் அமைத்தோம். அவைகளை எல்லாம் செயல்படாமல் இன்றைக்கு இருந்த அரசு கெடுத்து குட்டிச்சோராக்கிவிட்டது. தமிழ் மொழிக்கு உலகத்திலே 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது. நாம் வடக்கே உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு, காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்களோடு, குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையாரோடு கேட்டு பெற்றது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து.
செம்மொழி அந்தஸ்தை பெற்ற தமிழ் மொழியை அழிப்பதை ஒன்றே என்னுடைய கடமை என்று அதிமுக ஆட்சியிலே அதை அப்படியே மூடி வைத்துவிட்டார்கள். செம்மொழி பூங்கா அழிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம், நாம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி பெற்றோம் டெல்லியிலே. மெட்ரோ ரயில் கூடாது, மோனோ ரயில் தான் வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா அம்மையார் பிரகாரமாக விட்டார். இப்பொழுது மெட்ரோ ரயில் வந்து விட்டது, மோனோ ரயிலும் போய்விட்டது. மெட்ரோ ரயில் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழ்நாட்டுக்காக பெறப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை மேலும் விரிவாக்க வெற்றி பெற்றால், நீங்கள் ஆதரித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் ஆட்சி பொறுப்பு கிடைத்தால் அசால் மெட்ரோ ரயில் திட்டமே தமிழ்நாட்டிலே நிறைவேறுவதை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அது டெல்லியில் நாம் கேட்டு அவர்கள் மொத்த திட்டத்தால் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், மாமல்லபுரம் போகிற வகையிலேயே அந்த திட்டத்தை நான் தான் தொடங்கி வைத்தேன். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அது நிறைவேறாதிருக்கவையானால் சென்னையினுடைய குடிநீர் பஞ்சத்தை கூட அது மாற்றி இருக்கக்கூடும். அதையும் கிளப்பினை போட்டுவிட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. ஒகரக்கில் கூட்டு குடிநீர் திட்டம், சமச்சீர் கல்வி திட்டம், அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சமச்சீர் கல்வி எல்லோருக்கும் பொதுவாக ஏழை எளிய மாணவர்களும் எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை செய்து சமச்சீர் கல்வியை அறிமுகப்படுத்துகிறோம். அதை கெடுக்க வேண்டுவது சமச்சீர் கல்வி கருணாநிதி கொண்டு வந்தது, அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்லி